பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களுக்கு கருத்தியல் களத்திலே பதில் சொல்கிறோம் என்கின்ற பெயரில் அபத்தமான கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவிற்கு வாடகை வாயன்களாக செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு ஒரு கடுமையான பதிலடியாகத்தான் இந்த பதிவு அமைந்திருக்கிறது. புலியின் வாளை பிடித்திருக்கும் முதல்வர் அவர்களே, ஏமாந்தவர்கள் கோபப்படலாம், ஏமாற்றியவர்கள் கோபப்படலாமா? வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்காமல் திட்டமிட்டு ஏமாற்றி கொண்டு சமூக நீதி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை தாங்களும் தங்களின் அமைச்சர்களின் மூலமாகவும் உங்கள் சகாக்கள் மூலமாகவும் கொச்சைப்படுத்தி பேசி வருகிறீர்களே, பொது வெளியில் இப்படி பேசுவது நியாயமா? ராமதாஸ் என்னை ஒருமையில் பேசினார், அதற்கு பதிலாக நானும் எனது அமைச்சர்களும் எனது சகாக்களும் அவரை ஒருமையில் பேசுகிறோம் என்று நியாயப்படுத்த முற்படுகின்றீர்களே, இது சரியான அரசியல் வழிமுறைதானா? நீங்கள் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு அனைத்து விதமான வழிகள் இருந்தும் வழங்காமல் சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்றுவதை மனதில் கொண்டு அதன் காரணமாகவே கோபம் கொண்டு சில வார்த்தைகளை உங்கள் மேல் வைத்தார்கள் மருத்துவர் டாக்டர் ஐயா என்பதை யாரும் மறுக்கவில்லை. வன்னியர்கள் உள் ஒதுக்கீடு விஷயத்தில் நீங்கள் திட்டமிட்டு ஏமாற்றுவது உண்மைதான் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரிகிறது. அதற்காகத்தான் அவர் உங்கள் மீது கோப கணையை வீசினார் என்பதும் தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன தவறு செய்தார்? நீங்களும் உங்கள் சகாக்களும் ஒருமையில் பேசுவதற்கு உங்கள் அமைச்சர் பெருமக்களும் உங்கள் சகாக்களும் கூறி வருகிறார்கள். தாங்கள் 22 வயதிலேயே மிசாவை சந்தித்தவர் என்று ஸ்டாலின் புகைப்பாடி வருகிறார்களே, மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இதுபோன்று சந்தித்தார்களா என்று கேள்வி எழுப்புகிறார்களே. உங்கள் தந்தையாரின் அப்போதைய ஆட்சி ஊழலின் ஊற்று கண்ணாக விளங்கியது. அதற்காக நீங்கள் மிசாவில் சிறை சென்றீர்கள். உங்கள் மீதும் பல குற்றச்சாட்டுக்கள் இருந்தது. நீங்கள் மாணவர் பருவத்தில் செய்த முறைகேடுகளை அதை பற்றி விசாரித்த அன்றைய மத்தியிலே ஆண்ட இந்திரா காந்தி அரசும் அன்றைய கவர்னரும் உங்கள் மீது குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதற்காக மிசாவில் கைது செய்யப்பட்டீர்கள். எதற்காக எங்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் மிசாவில் செல்ல வேண்டும்? ஊழல் செய்தார்களா? உங்களைப் போல கொள்ளையடித்தார்களா? உங்களைப் போல மக்களை ஏமாற்றினார்களா? உங்களைப் போல ஊழலை கரை கண்டார்களா? எதற்காக பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் மிசாவில் சிறைக்கு செல்ல வேண்டும்? அவருக்கு வேறு வேலையே இல்லை என்கிறீர்கள். வேலை இல்லாமல் பேசும் தலைவருக்காகவா உங்கள் கலைஞர் ஆட்சியின் போது நாட்டிற்கே துணை நகரம் அமைக்க முடிவெடுத்த பொழுது பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களின் எதிர்ப்பின் காரணமாக உங்கள் தந்தை பின்வாங்கினார். அதுவும் உங்கள் தந்தை இதனை சட்டமன்றத்திலேயே அறிவித்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் வேண்டுகோளை ஏற்று அந்த திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தாரே, அப்பொழுது அவர் வேலை இல்லாதவர் என்று உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லையா? காலம் காலமாக நிறைவேற்ற முடியாமல் கிடந்த வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை தந்தவர் உங்கள் தந்தையாரா? எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்யை நீங்கள் ஊடகங்களிலே பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கம் இறங்கி போராடவில்லை என்றால் உங்கள் தந்தையார் தலைமையிலான ஆட்சி இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்குமா? ஜாதிவாரி கணக்கீடு மத்திய அரசு நடத்தினாதான் தனி உள் ஒதுக்கீடு வழங்க வாய்ப்பிருப்பதாக இன்றைக்கு போர்வையில் வடிகட்டிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறீர்களே. பிறகு எப்படி இதற்கு முன்பு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நீங்கள் வன்னிய மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள் ஒதுக்கீடு வழங்குவோம் என்று விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் தெருமுனை பிரச்சாரம் செய்தீர்கள்? சட்டமன்றம் கூடும் போதெல்லாம் இந்த உள் இட ஒதுக்கீடு பிரச்சனை வரும் பொழுது இந்த அரசு ஆணையத்தின் பரிந்துரையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. சமூக நீதியை நிச்சயமாக நிலைநாட்டுவோம் என்பது, பிறகு ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு வழங்கியுள்ளோம் என்பதும், எத்தனை விதமான நாடகங்களையும் அரங்கேற்றம் செய்துவிட்டு
இறுதியாக வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தர முடியாது என்பதை சட்டமன்றத்தில் பிரகடனப்படுத்தினீர்கள். இதற்கு உங்கள் மீது கோபம் வராமல் உங்கள் மீது மகிழ்ச்சி தாண்டவமாடுமா? உங்கள் மீது பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு வந்த கோபமே குறைவான கோபம்தான். அவருக்கு இன்னும் அதிகமான கோபம் வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் நீங்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் வன்னியர் உள் ஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடியான காலகட்டத்தில் மாநில அரசே உள் ஒதுக்கீடு வழங்க அதிகாரம் இருக்கிறது என்றும் அதற்கு அவர்கள் கேட்காத தரவுகள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஏன்? வன்னியர்களை திட்டமிட்டு ஏமாற்றுவதற்குத்தானே. பீகாரில் அந்த மாநில அரசு எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்புகளை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது என்று சட்டமன்றத்தில் பகிரங்கமாக இல்லாத ஒன்றை கூசாமல் அந்த பொய்யை உங்களுடைய அமைச்சர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்களும் உங்கள் அமைச்சர் பெருமக்களும் மொத்தத்தில் சட்டமன்றத்தையே திமுக பொது மேடையாக்கி ஒரு கேலி கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சுற்றி வளைக்க விரும்பவில்லை முதல்வர் அவர்களே. வன்னியர்களுக்கு உங்கள் தலைமையிலான ஆட்சியில் உள் ஒதுக்கீடு உண்டா இல்லையா என்பதை மறைமுகமாக ஏன் தெரிவிக்கிறீர்கள்? நேரடியாகவே தெளிவுபடுத்துங்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொண்டு கிளர்ந்து எழ சாதகமாக இருக்கும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறோம். சட்டமன்றத்தில் மட்டுமல்லாமல் தெருவுக்கு தெரு உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடங்கி தெரு முனை பிரச்சார பீரங்கிகள் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொள்கின்ற உங்களுடைய எடுபிடிகளும் ஏவலாட்களும் இதுவரை வன்னியர்களை கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார்கள். இதனை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. நிறுத்திக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே. ஒரு பெரும் சமூகத்தின் வயிற்றெரிச்சல் வேண்டாம் உங்களுக்கு. வன்னியர்களுக்கு நாங்களும் தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று அனைத்து சமூகத்திற்கும் நாங்கள் தான் கொடுத்தோம் என்றும் பேசி வருகிறீர்களே. மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கம் களத்தில் இறங்கி மிக பெரிய போராட்டத்தை நடத்தவில்லை என்றால் உங்கள் ஆட்சியில் இடஒதுக்கீட்டை கொடுத்திருப்பீர்களா என்பதை உங்கள் பார்வைக்கே விடுகிறோம். அதே நேரத்தில் கலைஞர் அந்த இடஒதுக்கீட்டை ஏன் கொடுத்தார் என்பதை என் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் ஐயா அவருடைய கடமை. 1980 வரை திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் வன்னியர்களுக்கு ஒற்றை இலக்கில்தான் சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கி வந்தார்கள். அதன் பிறகு 20/7/1980 மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் சிதறி கிடந்த வன்னியர் இயக்கங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அரசியல் சார்பற்ற வன்னியர் சங்கம் துவக்கப்பட்டது. வன்னியர் சங்கத்தின் வாயிலாக வன்னியர்கள் விளிம்பு நிலை மக்களாக வாழ்கிறோம், நம்மை அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் ஆதிக்க சக்திகள் அளித்து வருகிறார்கள் என்பதை வன்னியர் சமூகத்திடம் தெளிவுபடுத்தினார் டாக்டர் ஐயா அவர்கள். அதன் பிறகுதான் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் வன்னியர்களுக்கு குறிப்பிடும்படியான தொகுதிகளை ஒதுக்க முன் வந்தார்கள் என்பதுதான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. பிறகு இட ஒதுக்கீடு போராட்டத்தினை முன்னெடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி உச்சகட்ட போராட்டமாக 1987 ஒரு வார கால தொடர் சாலை மறியல் போராட்டத்தை உலகெங்கும் கொண்டு சென்ற பெருமை மருத்துவர் ஐயா அவர்களையே சாரும். உச்சகட்ட போராட்டத்தை அடுத்து வன்னியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் முன்வந்து பேச்சுவார்த்தையை துவக்கினார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் காலமானதை அடுத்து இடஒதுக்கீட்டின் பேச்சுவார்த்தையில் தடை ஏற்பட்டது. அப்போது 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்கள் முழுவதும் வலுவான நிலையில் இருந்த வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணிப்பு செய்தது. இடஒதுக்கீடு பெறாமல் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இல்லை என ஆணித்தரமாக முடிவெடுத்தார் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த தேர்தலில் தமிழக கட்சிகள் தனித்தனியே தேர்தலை சந்தித்தன. கூட்டணி ஏதுமில்லாமல் அருமையான சந்தர்ப்ப காலத்தில் வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணித்தது கொள்கை மாறுபாடு ஏற்படும் என்ற காரணத்தினால். ஒருவேளை அந்த தேர்தலில் வன்னியர் சங்கம் தேர்தலை சந்தித்து வேட்பாளர்களை நிறுத்தி அந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் கணிசமான இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. மேலும் வன்னியர் சங்கம் தேர்தல் புறக்கணிப்பு செய்த காரணத்தினால்
ஏற்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி திமுக மீண்டும் அரியணையில் அமர்ந்தது. 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் இருந்தபொழுது சட்டமன்றத்தினுடைய வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவி போய் இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அந்த நிலை 1989 மாறியதற்கு காரணம் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அன்றைக்கு வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணிக்கும் என்று அறிவித்த அறிவிப்பால் தான் மீண்டும் திமுகவிற்கு அரசியலில் 2ஆம் இன்னிங்ஸ் கிடைத்தது. இல்லையேல் முதல் இன்னிங்ஸ்லேயே திமுக டக் அவுட் ஆகி இருக்கும். அதே நேரத்தில் அரசியலில் ஜெயலலிதா என்ற பெண்மணி கோலேச்ச துவங்கினார் என்பதும் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. இப்படி தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வலுவாக உள்ள வன்னியர் சங்கத்தின் ஆதரவை தக்க வைப்பதற்காகவே அப்பொழுது கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்பதே உண்மை. அதாவது அதிமுக பிளவுபட்ட காரணத்தினாலும் வன்னியர் சங்கம் தேர்தல் புறக்கணிப்பு செய்த காரணத்தினாலும் சுலபமாக ஆட்சி அரியணையில் அமர்ந்த கலைஞர் அவர்கள் அதனை தக்க வைப்பது மிக மிக கடினம் என்பதை உணர்ந்த காரணத்தால் அந்த வகையில் பிளவுபட்ட அதிமுகவும் ஒன்றுபட தயாரானது. அப்போதைய காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க தயாராகி கொண்டிருந்தது. போதா குறைக்கு தன் அருகாமையில் தன் கட்சியில் மிக பெரிய செல்வாக்கில் இருந்த வை கோபால்சாமி எந்த நேரத்திலும் கட்சியிலிருந்து விலகலாம் என்ற ஒரு சூழ்நிலை பெரியதொரு அளவில் தென்பட்டது. இவற்றிலிருந்து மீண்டு எழுவதற்காகவே வன்னியர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று இடஒதுக்கீட்டை தந்து அவர்களை நமது பக்க பலமாக வைத்து கொள்ளலாம் என்று கணக்கிட்டு அந்த இடஒதுக்கீட்டை வழங்கினார் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதி என்பதுதான் வரலாற்று உண்மை. சோழியன் குடுமி சும்மா ஆடுமா என்ன கலைஞர் கொடுத்தார், கலைஞர் கொடுத்தார், ஏன் கொடுத்தார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வன்னியர் சொந்தங்கள். அதன் பிறகு கலைஞர் அச்சப்பட்டது போலவே பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைந்தது. ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் அம்மையார் ஜெயலலிதா. அதன் பிறகு காங்கிரஸோடு கைகோர்த்து கூட்டணிக்கு தயாராகி பிறகு நடந்த 1991 தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்ததை ஒட்டி அதன் பிறகு 1991 இருந்து 1991 வரை அம்மையாரின் ஆட்சிக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று போராடி லட்சக்கணக்கான வழக்குகளை சுமந்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. குறிப்பாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரத்தை அம்மையார் ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட பொழுது அதற்கு எதிராக பாமக களத்தில் இறங்கி போராடியதற்கு பிறகுதான் திமுகவும் போராடியது. ஆனால் பாமகவின் போராட்டமே வலுவாக நின்றது. இலவச மின்சாரம் போராட்டத்தின் காரணமாக மீண்டும் வழங்க நேரிட்ட பொழுது பாமகவின் போராட்டத்தின் காரணமாக மீண்டும் வழங்கப்பட்டதே என்ற செய்தியே முதன்மை செய்தியாக வெளியானது. ஆனால் அம்மையார் ஆட்சிக்கு எதிராக பாமக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் விழுப்புரத்தில் மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி அம்மாநாட்டில் மீண்டும் கலைஞரை முதல்வராக ஆக்குங்கள் வன்னிய மக்களே என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் அவர்களை அழைத்து அன்று போட்ட மஞ்சள் சால்வையை ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் இறக்கும் வரை தோளிலேயே இருந்தது. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டிற்கு நன்றியாக மருத்துவர் ஐயா அவர்கள் அதனை செய்தார். ஆனால் 1996 தேர்தலில் லாபகமாக பாமகவை கலட்டிவிட்டு மூப்பனார் அவர்களின் புதிய கட்சி தமாக கட்சியை சேர்த்து கொண்டு ரஜினிகாந்துடைய துணையோடு ஒட்டுமொத்தமாக வாக்குகளை அறுவடை செய்து கொண்டது திமுக தலைமையிலான கூட்டணி. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று 25 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை தக்க வைத்த பொழுதும் பாமகவுக்கான யானை சின்னத்தை தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சி என்று அந்த சின்னத்தை பெற்றுவிட்ட காரணத்தால் அங்கீகரிக்கப்பட்ட யானை சின்னம் பறிபோய்விட்டது. பாமகவிற்கு மீண்டும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை பெற வேண்டுமானால் குறைந்தபட்சம் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்போது 1998 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில்
போட்டியிட்டு குறைந்தபட்சம் 2 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் அங்கீகார சின்னத்தை பெற்றுவிடலாம் என்று பேராசிரியர் தீரன் அவர்களின் ஆலோசனை பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் திமுக தலைமையோ வன்னியர்களின் அடையாள கட்சியாக கருதப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொற்ப தொகுதியிலாக 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முன்வந்தது. அதுவும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியையும் அண்டை மாநிலமான புதுச்சேரி தொகுதியை எடுத்துக்கொள்ள வலியுறுத்தினார்கள். ஏன் அப்படி கூறினார்கள் என்று சொன்னால், நாங்கள் பெரிய கூட்டணியாக உள்ளோம், முதலாக கூட்டணிக்கு வருகிறீர்கள், முதலில் 2 தொகுதியில் மட்டும் போட்டியிடுங்கள், வெற்றி உறுதியாகிவிடும் என்று முரசொலி மாறன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் மருத்துவர் உடனடியாக அந்த செய்தி வெளியில் வராத அளவிற்கு பார்த்து கொண்டார்கள். அதே நேரத்தில் திமுக கொடுத்த அந்த உடன்பாட்டை மறுத்து விட்டார்கள். ஏன் மறுத்தார்? கொடுப்பதோ 2 தொகுதி, அதிலும் நரி தந்திரம் நிறைந்துள்ளதை அறிந்துதான் மறுத்தார். கொடுக்க இருந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அங்கீகாரம் கிடைக்காத வகையில் தொகுதியை ஒதுக்கினார்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை முனையிலேயே நசுக்கிவிட முனைந்தார்கள். தமிழகத்தில் 2 தொகுதியில் ஒதுக்கினால் 2லும் வெற்றி பெற்றார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடும். ஆனால் தமிழகத்தில் 1 தொகுதியும் புதுவையில் 1 தொகுதியும் என நயவஞ்சக நரி தந்திரம் நிறைந்த கூட்டணிக்கு முற்பட்டது கலைஞர் தலைமையிலான அன்றைய திமுக. அதனை ஏற்க மறுத்தார் மருத்துவர் ஐயா அவர்கள். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையில் முதலாக இடம் பெற்றார். அதன் பிறகு திமுக அதிமுக என்று மாறி மாறி கூட்டணி வைத்த போதும் பாமக தன்னுடைய தனித்துவமான கொள்கையில் ஒருபோதும் விட்டு விலகியதில்லை. முதல்வர் அவர்களே, உங்களுடைய மூத்த அமைச்சர்கள் ஒரு சிலர் அவ்வப்பொழுது அன்புமணிக்கு நாங்கள் தான் ராஜ்யசபா சீட்டு வழங்கினோம், எங்களால் தான் அவர் மத்திய அமைச்சரானார் என்று அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகிறீர்கள். 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாமக 20 சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்தது. கூட்டணி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா சீட்டு நிலுவையில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்களை அதிகாலையில் அதிரடியாக கைது செய்தார்கள். பல அத்துமீறல்கள் நடந்தன. ஆனால் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதனை கண்டிக்காத பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே முதலாக கலைஞருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை, ஜெயலலிதாவுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை வன்மையாக கண்டித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அதோடு மட்டுமல்லாமல் சிறைச்சாலைக்கு சென்று உங்கள் தந்தையார் கலைஞர் அவர்களை சந்தித்தார். அம்மையார் ஆட்சி கடும் கண்டனம் தெரிவித்தார். அதனால் அதிமுக பாமக கூட்டணி பிளவுபட்டது. நிலுவையில் இருந்த ராஜ்யசபா சீட்டும் கிடைக்காமல் போனது. இதை மனதில் வைத்துத்தான் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியின் போது பாமகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டது. அது அன்புமணிக்கு கிடைத்தது. இப்படி பாமகவால் பல்வேறு காலகட்டங்கள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நன்மை அடைந்துள்ளார்கள். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ வன்னியர்களின் எதிராளிகளின் வலையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு திமுகவும் அதிமுகவும் பாமகவை மாறி மாறி ஜாதி கண்ணோட்டத்தோடு பழி தீர்த்து வருகின்றார்கள். எனவே நீங்கள் கூறுவது போல் சமூக நீதி ஆட்சி நடக்கிறது உண்மை என்றால் சதிகாரர்களின் வலையிலிருந்து வெளிவந்து கூட்டணி நிலைப்பாடுகள் குறித்து பேசாமல் சமூக நீதி பிரச்சனையான வன்னியர்களின் உள் ஒதுக்கீட்டினை உடனடியாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். நிறைவேற்றவில்லை. மாறாக வன்னியர்களை ஏமாற்றுவதற்கான மாற்று திட்டங்களை எல்லாம் வகுத்து செயல்படுகிறீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மீது கோபம் வராமல் வேறு என்ன வரும்? அதன் வெளிப்பாடுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை விமர்சித்தது. ஆனால் உங்கள் விமர்சனத்திற்கு எந்த நியாயமும் இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியலில் ஒரு குப்பனோ சுப்பனோ அல்ல. நீங்கள் கடந்து செல்வதற்கு தமிழக அரசியல் வரலாற்றின் ஆளுமையின் உச்சம் டாக்டர் ஐயா அவர்கள். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே, நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சித்தால் உங்களுக்கும் உங்கள் கட்சியான திமுகவிற்குத்தான் பேரழிவு வரும். உங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் விமர்சித்தால் அவர்களுக்கு அரசியலில் இமாலய வளர்ச்சி வரும். என்ன செய்யலாம் என்பதை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் அழிவை தேடப் போகிறாரா அல்லது வளர வேண்டும் என நினைக்கப் போகிறாரா என்பதை திமுக முடிவு செய்யட்டும் என்று இந்த அற்புதமான கருத்தை பதிவு செய்திருக்கிற கும்பகோணத்தை சார்ந்த
அண்ணன் மணலூர் சுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.